வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, பிரதீப் ரங்கநாதன் நடிப்பில் ரிலீஸ் ஆகிருக்கிற லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி என்ற படத்தோட ரிவ்யூ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சொல்றவன் சொந்த வாழ்க்கையை பற்றி எல்லாம் கிளறி பார்க்காதே. அவன் சொல்றதுல அறிவுக்கு பொருத்தமா இருந்தா நடங்க, இல்லைன்னா போங்கடா. படத்தோட கதையை பற்றி பார்த்தீங்கன்னா, எல்லா கல்யாணத்துக்கும் ஜாதகத்தை பார்க்குற மாதிரி 2040 ஜாதகத்துக்கு பதிலாக ஒரு ஆப்பை எஸ்.ஜே. சூர்யா கண்டுபிடிக்கிறாரு. அந்த ஆப்பில் பொருந்தவங்களை சேர்த்து வைக்கிறாரு, பொருந்தாதவங்களை பிரித்து வைக்கிறாரு. சின்ன வயசுலேருந்து சோஷியல் மீடியாவிலேருந்து தூரமாக இருந்த ஹீரோவும், சின்ன வயசுலேருந்து சோஷியல் மீடியாவிலே வளர்ந்த ஹீரோயினும் அந்த ஆப் மூலமாக ஒன்று சேர்ந்து லவ் பண்ணுறாங்க. பின்னாடி சண்டை போட்டு பிரிகிறாங்க. ஹீரோயின் ஆப் சொல்கிறத கேட்குறாங்க, ஹீரோ ஹார்ட் சொல்கிறத கேட்குறாரு. எல்லா பிரச்சனையையும் ஆப்பை விட ஹார்ட்டால் சரி பண்ணலான்னு சொல்லி ஆப்பை கண்டுபிடிச்ச எஸ்.ஜே. சூர்யாவுக்கு புரிய வச்சு லவ்வில் ஒன்று சேர்றது தான் படத்தோட கதை. படத்தோட பாசிட்டிவ்ஸ்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல படத்தோட மியூசிக் அனிருத் சொல்கிற அளவுக்கு பெருசாக ஒன்றும் பண்ணலை, ஆனால் ஏதோ ஒன்று பண்ணி வச்சுருக்காரு. படம் பார்க்கும்போது கண்டிப்பாக ஓரளவுக்கு பிடிக்கும். ஆனால் படம் பார்த்துட்டு மறுபடியும் இந்த பாட்டெல்லாம் நாளைக்கு கேட்டிங்கன்னா கன்றாவியாக இருக்கும். அடுத்ததாக படத்தோட காமெடி யோகி பாபு. அவர் வர்ற இடங்கள்லாம் காமெடி ஓரளவுக்கு நல்லாவே இருந்தது, ஒர்க் அவுட்டாக ஆயிருந்தது. படத்தோட நெகட்டிவ்ஸ்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல இந்த படத்தோட கதை ஆப்பால் ஒன்று சேருவாங்க, அதுக்கப்புறம் ஆப்பு வச்சுப்பாங்க, அதுக்கப்புறம் ஹார்ட்டால் ஒன்று சேருவாங்க. என்னடா கதை இது? சில படங்களோட கதை ரொம்ப சூப்பராக இருக்கும், சில படங்களோட கதை ரொம்ப சுமாராக இருக்கும், சில படங்களோட கதை சூற மொக்கையாக இருக்கும். ஆனால் இந்த படத்தோட கதை மேலே சொன்ன லிஸ்ட்லேயே கிடையாது. ஏன்னா இது கதையே கிடையாது. இந்த படத்தை பார்த்துட்டு இந்த படத்தோட கதை இந்த ஜானரில் தான் போகுதுன்னு ஒருத்தன் கண்டுபிடிக்கிறானா அவனுக்கு ஆஸ்காரே கொடுக்கலாம். அடுத்தத படத்தோட டைரக்டர் விக்னேஷ் சிவன். போடா போடி, நானும் ரவுடி தான், தானா சேர்ந்த கூட்டம், காத்து வாக்கில் 2 காதல்னு படம் பேரெல்லாம் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் தூரத்துக்கு பெருசாக எடுப்பார். ஆனால் படத்தில் ஒன்றும் இருக்காது. இதில் அஜித்தோட அடுத்த படத்தோட டைரக்டர் இவர் தான் சொல்லி ட்ராப் ஆச்சு. இல்லைன்னா அஜித் ரசிகருக்கெல்லாம் வச்சு செஞ்சுருப்பாங்க. நல்ல கதையை எழுதி அதுக்கு செட் ஆகிற ஹீரோ கிட்ட சொல்லணும். ஆனால் இவர் பிரதீப்போட படங்கள்லாம் பார்த்து அதுக்கேற்ற மாதிரி ஒரு கதையை எழுதி இந்த கதை உங்களுக்கு செட் ஆகும்னு அவர் கூட்டிகிட்டு வந்திருக்காரு. கதையே இல்லாத கதையே இவரால் மட்டும்தான் எழுத முடியும். அடுத்தத படத்தோட ஹீரோயின் கீர்த்தி ஷெட்டி. இப்போ இருக்கிற டிஜிட்டல் வேர்ல்டில் கால்வாசி ட்ரெஸ் தான் போட்டுன்னு சுற்றுவாங்க. இதில் 2040 நடக்கிற கதை. அப்போ அந்த கால்வாசி ட்ரெஸ்லேயே கால்வாசி ட்ரெஸ்ஸை போட்டுக்கின்னு பொம்மை மாதிரி சுற்றணும். அதுக்காக ஒரு பொம்மையை கூப்பிட்டு வந்திருக்காங்க. தயவு செஞ்சு அப்படியே கூட்டின்னு போய் விட்டுருங்க. அடுத்ததாக எஸ்.ஜே. சூர்யா. சமீபத்தில் காமெடி கலந்த வில்லன் ரோல்லாம் பண்ணிட்டு இருக்கார் இல்லையா, அதையே தான் இங்கேயும் பண்ணியிருக்காரு. புதுசாக எதுவுமே இல்லை, அதே நடிப்பு. ஒன்று புதுசாக பண்ணியிருக்காரு. கம்பெனி என்ற இடத்துல கொம்பனி என்றாரு, அவ்வளோதான். அடுத்ததாக சீமான். அவர் மேடையில் பேசுகிறதே கொஞ்சம் விஷுவலாக காட்டியிருக்காங்க. அவர் பண்ணுறது பேசுகிறதெல்லாம் பார்க்கும்போது அவரை கலாய்க்கிறதுக்காகவே இந்த படத்தில் நடிக்க வச்ச மாதிரி தெரியுது. வேஸ்ட் லக்கேஜ். அடுத்ததாக படத்தோட ஹீரோ பிரதீப் ரங்கநாதன். லவ், பிரேக்கப்பு, பிக்கப்பு, நடுவில் மானை தேனேன்னு போட்டுக்கணும். இன்ஸ்டாகிராம் ட்ரெண்டிங் ரீல்ஸு, ட்ரெண்டிங் ஆடியோலாம் போட்டு எடுத்தா பிரதீப்போட படம் ரெடி. லவ் டுடே, டிராகன், டூடு, இப்போ லைக்கு. இன்னும் எத்தனை படம் தான் இதே மாதிரி எடுப்பீங்க, இதே மாதிரி படத்தில் நடிச்சிட்டு இருப்பீங்க? ஒரு புளிச்சு போன மாவு எடுத்து ஆனியன் போட்டு ஆனியன் தோசை, நெய் ஊற்றி நெய் தோசை, பொடி போட்டால் பொடி தோசை, முட்டை போட்டால் முட்டை தோசை எப்படி சுட்டு கொடுக்குறாங்களோ அதே மாதிரி ஒரு பழைய டெம்ப்ளேட் எடுத்து இது 4வது படம். கொடுமை. அதே லவ், அதே ரொமான்ஸு, அதே பிரேக்கப்பு, அதே எமோஷனு, அதே பஞ்சு, அதே ஸ்டைல்னு. எப்பா டேய் போதுண்டா சாமி. ஆனால் அழகாக ஆத்தான்னு ஒரு கெட்ட வார்த்தை பேசியிருப்பார், சூப்பராக பண்ணியிருப்பார். வாழ்த்துக்கள் சார். மொத்தத்தில் இந்த படம் எப்படி தாண்டா இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ட்ரெண்டிங்கில் இருக்கிற 100 ரீல்ஸ் பார்க்குறதும் செலவு பண்ணி இந்த படம் பார்க்குறதும் ஒன்று. லைக், டிஸ்லைக்.